ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். இங்கே தீர்க்கதரிசி மோசே இங்கே ஆண்டவர்கிட்ட ஒரு போராட்டமான ஒரு ஜெபத்தில் நிற்கிறார். போராட்டமான ஜெபன்றதை விட திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். ஏன் அப்படி திறப்பில் நிற்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மக்களுடைய பாவத்தை மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க அப்படிங்கிறார். அப்படி எந்த காரியத்துக்காக நிற்கிறாருன்னா, படிக்கிறேன், அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி, ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இங்கே சொல்றதை பார்க்க முடியுது. இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள், தேவனால் அழைக்கப்பட்டு மோசேனால் நடத்தி வரப்பட்ட இஸ்ரேல் மக்கள் வரும்போதே அவன் இடுப்பில் ஒரு சின்ன சின்ன தெய்வங்களை சொருகிட்டு வந்துட்டான். மூட்டையில் கீடையில் அங்கேயும் ஒழிச்சு கொண்டு வந்துட்டான். ஆனால் நடத்தி வருகிறது ஆண்டவர். மன்னா கொடுக்கறது ஆண்டவர், காடை கொடுக்கறது ஆண்டவர், தண்ணீர் கொடுப்பது ஆண்டவர், பலன் கொடுக்கிறவர் ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறது ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறது ஆண்டவர். ஆனால் இவன் இடுப்பில் ஒன்று சொல்லி வச்சுட்டு வரான். சில நேரங்களில் மக்கள் தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அவரை உயர்த்தாம, நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் சுகமாயிடுச்சு, இங்கே போனேன் சுகமாயிடுச்சு, அந்த பாஸ்டர் பார்த்தேன் சுகமாயிடுச்சு, அங்கே போனேன்னு ஆசீர்வாதம் கிடச்சிது, இங்கே போனேன் இவங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, யாரையோ எதையோ நீங்கள் தூக்கி வச்சுட்டு நிற்காதீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் தான் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர். நீங்கள் யாரையோ ஒருத்தரை விக்கிரகமாக வச்சுக்க, எங்கள் மாமா உதவி பண்ணார், எங்கள் மச்சான் பண்ணார், எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் ஐயா பண்ணார். கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். மனிதன் அல்ல, தேவனே செய்கிறார். ஆனால் இந்த மக்கள் யாரையோ ஒருத்தரை தெய்வமாக உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எதையோ ஒன்று தெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சொத்துனால எனக்கு இவ்வளோ பலன், அந்த வேலையினால இவ்வளோ பலன், இந்த ஓனர் மாதிரி எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்னாடி வைங்க, தேவனே இதை செய்கிறார். இந்த மக்களுக்கு அது புரியாமல் இப்படி இருக்கிறாங்க. அதே போல் அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் தேவன் நடத்தி வந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த பழைய சுபாவத்திலேருந்து இவங்க முழுசாக வெளியே வரல. ஆமாம், எகிப்தில் இருந்த எகிப்தின் தெய்வங்களெல்லாம் இவங்க தூக்கி வச்சுட்டு வந்தாங்களே. இப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன தெய்வத்தை பிடிச்சி வச்சுக்கிறோம், சின்ன சின்ன விக்கிரகத்தை பிடிச்சி உள்ள வச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட இதை பார்த்தோன்னா தேவனுக்கு மிகுந்த கோபம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்களை நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிறேன். இந்த மக்களை மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன், ஒருத்தனை கூட விட போகிறது இல்லைன்னு. உண்மை தானே? நமக்கே ஒரு சில மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், சுகமாக்குறார், இல்லை பிசாசுலேருந்து விடுதலை ஆக்குறார், இல்லை அவங்க தரித்திரங்களை மாற்றுறாரு, அவங்க பாவ சுபாவத்தின்னு விடுதலை தரார். இப்படி இவங்க இந்த விடுதலையும் இந்த சுகத்தை இவங்க பார்க்கும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துணிகரமாக பாவம் செய்கிறாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போகிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய அற்புதம் இந்த குடும்பத்துக்கு செஞ்சுருக்கிறார், விசுவாசம் இல்லாமல் இருக்கு, இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர மாட்டேன்னு நமக்கு வருத்தமாக இருக்குது. நமக்கே எப்படி இருக்குன்னா தேவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ தேவன் பயங்கரமாக கூப்பிட்றேன். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், செங்கடலை ரெண்டாக பிளந்து இருக்கிறார், 10 வாதையினால எகிப்தை ஒரு வழி பண்ணிட்டார். எகிப்து தேசமே அலறுது, இவங்க கால் வச்சு வந்த தேசம்லாம் அப்படி நடுங்குது. எந்தெந்த ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்களெல்லாம் அழிச்சு கொண்டு வர்றாரு. இவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இவன் விக்கிரகத்தை சொல்லிட்டு வரான். அவளுக்கு ரொம்ப அதனால அழிச்சிடனார். ஆனால் மோசே தன் மக்களை நேசித்தான். தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல் மிகுந்த கவனம் உள்ளவனாக இருந்தார். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவரே என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க, இந்த மக்களை மன்னிச்சிருங்க ஆண்டவர். அது என்ன சொல்கிறார், நீங்கள் மன்னிக்கலைன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, நான் மட்டும் வந்து என்ன. அவர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தேனோ அவன் பேரை என் புஸ்தகத்திற்கு கிறுக்கி போடுவேன். சொல்ல, இல்லை உன் பேரெலாம் நான் கிறுக்க மாட்டேன், எவன் விரோதமாக போன அவன் பேரை தான் நான் கிறுக்குவேன். ஆனால் அந்த மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கேட்கிறார், திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே தயவு செய்து மன்னிச்சிருங்க,
இல்லைன்னா ஏன் பிறக்கிறீங்க போட்டு. ஓ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் பல நேரங்களில் மீறுதல் பண்ணுறீங்க, தவறு பண்ணுறீங்க. கர்த்தர் சில நேரம் கோபப்படுகிறார். உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆசிரியா இப்படி பேசுகிறான்னு நினைப்பீங்க. நீங்கள் இது தவறு பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை, சரி பண்ண மனதாக இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது ஊழியக்காரன் தான் நிற்க வேண்டியிருக்கு, போதகர் தான் நின்று ஜெபிக்க வேண்டியிருக்கு. இது என்ன பழைய ஏற்பாட்டு காலமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்துச்சு, அதில் ஒரு மரம் கனி கொடுக்காமல் இருக்குது. தோட்டக்காரனை பார்த்து அந்த எஜமான் சொல்கிறாரு, இந்த மரம் ஏன் நிலத்தையும் கெடுத்து கனி கொடாமல் இருக்குதே, இது வேரோடு பிடுங்கி போடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தோட்டக்காரன் சொல்கிறார், இந்த ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஐயா, கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்புறமா என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இன்றைக்கும் நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாமும் அதை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய தவறுகள்னால சில விஷயங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுது, ஆனால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரணும். இன்னொன்று, உங்களுக்காக போதகர்கள் ஜெபிக்கிறான்னு மறந்துடாது. உங்கள் திருச்சபை போதகர், உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற போதகர் தன் மக்களுக்காக திருப்பில் நின்று ஜெபம் பண்ணுவார். அதனால தான் நீங்கள் இன்னும் சில தவறுகள் பண்ணாலும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் விடுறார், அட்ஜஸ்ட் பண்ணுறார். பரிந்து பேசுகிறோமே, என் தாசனாகிய ஊழியர்கள் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் விட்டு விடுகிறார். நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் விட்டு கண்டுக்காம விட்டார். நிச்சயமாக ஆண்டவர் கவனிக்கிறார். ஆனால் உங்களுக்காக உங்கள் போதகர் ஜெபிக்கும் போது உங்கள் குற்றங்கள் மீது, உங்கள் பாவங்கள் மீது அவர் மன்னிக்கிறவராக, தயவு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் போதகர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் அடங்கி இருப்பீங்கன்னா மிகவும் நலமாக இருக்கும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் அழிவை நோக்கி போகிறாங்க. போதகர்கள் ஜெபிக்கிறார்கள், ஊழியர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். அது நிமித்தம் அவங்களுடைய அக்கிரமங்களின் குற்றத்தினர் என்ன ஆண்டவரே நீர் தயவு பாராட்டுகிறீர். ஆண்டவரே உங்களுடைய மக்களுக்கு அது புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஊழியனை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.